வணக்கம் பவித்ரா. அதாவது காஞ்சிபுரம் அடுத்த திருமால்பூர் சென்னை கடற்கரை இடையே செங்கல்பட்டு வழியாக பயணிகள் ரயில் மற்றும் சரக்கு ரயில்கள் சென்று வருகிறது. குறிப்பாக திருமால்பூர் டு சென்னை கடற்கரை செல்லும் பயணிகள் ரயில் நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பயணித்து அரசு மற்றும் தனியார் தொழிற்சாலை பணிபுரியும் ஊழியர்கள், கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் மருத்துவ சேவைக்காக இந்த பயணிகள் ரயிலை பெரிதும் பயன்படுத்தி வருகின்றனர். இது மட்டும் இல்லாமல் வாலாஜாபாத் மற்றும் காஞ்சிபுரம் கிழக்கு ரயில் நிலையங்களில் சரக்குகளை கையாளும் முனையங்களும் செயல்பட்டு வருகிறது. இதன் மூலம் பல ஆயிரம் கோடி ரூபாய் தென்னக ரயில்வேக்கு வருமானங்கள் கிடைத்து வருகிறது. இந்த நிலையில் சரக்கு ரயிலுக்கு அதிக முக்கியத்துவம் தரும் வகையில் பயணிகள் ரயிலை நிறுத்தி தாமதப்படுத்தி விடுவதாக தொடர் குற்றச்சாட்டை முன்வைத்து வருகின்றனர். இந்த நிலையில் இன்று காலை 6:15 மணிக்கு செல்ல வேண்டிய பயணிகள் ரயில் 7 மணி வரை செல்ல இயலாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இதனால பயணிகள் பெரும் அவதிப்பட்டு வந்தனர். அதாவது மருத்துவத்திற்கும் செல்வதில் பெரும் காலம் தாமதம் ஏற்படுவதாகவும் இதனை தவிர்க்க இருவழி பாதை திட்டத்தை செயல்படுத்தவும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இடையே இருவழி பாதை திட்டத்தை உடனடியாக அமல்படுத்தி பயணிகள் விரைவு சேவையை பெற மேற்கொள்ள வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது. இதன் காரணமாக பயணிகள் அனைவரும் ஒன்றிணைந்து ரயில்வே தண்டவாளத்தில் இறங்கி தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். இந்த சம்பவத்தை அறிந்த ரயில்வே காவல்துறையினர் விரைந்து வந்து பயணிகளிடம் சமரசம் பேசி அங்கிருந்து அனுப்பி வைத்தனர். பவித்ரா.